அனைவருக்கும் வணக்கம். இது சாப்டர் 3 தியரி ஆஃப் இண்டிசஸ். இதில் எபிசோடு 3. இதில் கணக்குகள் பார்க்க போகிறேன். இப்போ இதுதான் கொடுத்துருக்கிற கணக்கு. இதுக்கு ஒரு சின்ன குறிப்பு. ரூட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் பி. இதில் 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 75 அப்படிங்கிறத 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 25 இன்ட்டு 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு ரூட் 25 இன்ட்டு ரூட் 3. இதோட வேல்யூ 25 ரூட் 3. அதே போல் இதுக்கு 8 இன்ட்டு ரூட் ஆஃப் 108 இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு ரூட் ஆஃப் 36 இன்ட்டு 3ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போது 8 இன்ட்டு ரூட் ஆஃப் 36 இன்ட்டு ரூட் ஆஃப் 3. திஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 6. ஆக 48 ரூட் 3. அடுத்தது 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் 48. இதை 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 3ன்னு பிரிச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் 16 இன்ட்டு ரூட் 3. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 4 இன்ட்டு ரூட் 3. திஸ் ஈக்குவல் டு 2 ரூட் 3. இது எல்லாத்தையும் அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை செய்தோம்னாக்கா 25 ரூட் 3 ப்ளஸ் 48 ரூட் 3 மைனஸ் 2 ரூட் 3 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இதோட வேல்யூ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை செய்திங்கனாக்கா ரூட் 3 காமனாக இருக்குது. இதை எடுத்துடலாம். அப்போது 25 48 73. 73 2 போச்சுன்னா 71. ஸோ த ஆன்சர் இஸ் 71 ரூட் 3. இப்போது அடுத்த கணக்கு பார்ப்போம். இப்போது இந்த கணக்குக்கான நோட்டு இது. அதாவது nth ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது வேறு ஒன்றும் இல்லை. nth ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n ஹோல் டு த பவர் 1/n அப்படின்னு போடலாம். இப்போது இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை இங்கே சிம்பிளிஃபை செய்தோம்னா எக்ஸ் டு த பவர் n இன்ட்டு 1/n அப்படின்னு வரும். அதோட வேல்யூ எக்ஸ். அதாவது ரூட்டும் பவரும் ஈக்குவலாக இருந்தால் கேன்சல் ஆகிடும். இதெல்லாம் முன்னாடி எபிசோடில் சொல்லியிருக்கோம். இப்போது அந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை செய்து பார்த்தோம்னாக்கா ஆன்சர் பாருங்கள். 7 இன்ட்டு கியூபிக்கல் ரூட் ஆஃப் 2 is equal to 7 into 2 to the power 1/3. அடுத்தது 6 into cubical root of 16 is equal to 6 into cubical root of 8 into 2, that is equal to 6 into cubical root of 8 into cubical root of 2. The cubical root of 8ங்கிறது அதோட ஆன்சர் 2, because 2 cube is equal to 8. So 6 into 2 into 2 to the power 1/3. This is equal to 12 into 2 to the power 1/3. அடுத்த டேர்ம் cubical root of 54. This is equal to cubical root of 27 into 2. This is equal to cubical root of 27 into cubical root of 2. This is equal to 3 into cubical root of 2, that is equal to 3 into 2 to the power 1/3. Cubical root of 27 is equal to 3, because 3 cube is equal to 27. இப்போ இந்த 3 வேல்யூவும் இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை செய்தோம்னாக்கா we get 7 into 2 to the power 1/3 plus 12 into 2 to the power 1/3 minus 3 into 2 to the power 1/3. இதை சிம்பிளிஃபை செய்தால் எல்லாத்துலேயும் 2 to the power 1/3 இருக்குது. ஸோ 2 to the power 1/3 இது என்ன இருக்குது? 7 + 12 - 3. 7 + 12 - 3 is equal to 16 into 2 to the power 1/3. இந்த கணக்குக்கான நோட்ஸு இதுதான். அதாவது ரூட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏ இன்ட்டு
ரூட் பி அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் 4 into root of 72 is equal to 4 into root of 36 into 2 எழுதிக்கலாம். This is equal to 4 into root of 36 into root 2. இதோட வேல்யூ 4 into 6 root 2. ஏன்னா இதோட வேல்யூ root 6. ஸோ இதோட வேல்யூ 24 root 2. அடுத்த டேர்ம் root of 50. This is equal to root of 25 into 2. This is equal to 5 root 2. அடுத்த டேர்ம் 7 into root of 128. This is equal to 7 into root of 64 into 2. This is equal to 7 into root of 64 into root of 2. This is equal to 7 into 8 root 2. This is equal to 56 root 2. இப்போது இந்த எல்லா வேல்யூவும் நாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை செய்ய வேண்டியது தான். ஸோ இதோட வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ 24 root 2. செகண்ட் டேர்மோட வேல்யூ minus 5 root 2. தேர்ட் டேர்மோட வேல்யூ minus 56 root 2. இதெல்லாம் சிம்பிளிஃபை செய்தோம்னாக்கா root 2 is common. மீதி என்ன இருக்கு? 24 minus 5 minus 56. This is equal to root 2 into 24 minus 61. அப்போ என்ன வரும்? minus 37. So the answer is equal to minus 37 root 2. இதுதான் இதோட ஆன்சர். இப்போது அடுத்த கணக்கு பார்ப்போம். இந்த கணக்குக்கான நோட்ஸ் இதுதான். இப்போ இந்த கணக்கில் ஒரு டேர்மாக நாம் இது எப்படின்னு சிம்பிளிஃபை செய்யலாம். 2 into cubic root of 40 is equal to 2 into cubic root of 8 into 5. This is equal to 2 into cubic root of 8 into cubic root of 5. This is equal to 2 into cubic root of 5. The cubic root of 8 value is equal to 2 because 2 cube is equal to 8. This is equal to 4 into cubic root of 5. அடுத்த term 3 into cubic root of 625. This is equal to 3 into cubic root of 125 into 5. This is equal to 3 into cubic root of 125 into cubic root of 5. That is 3 into cubic root of 125 into cubic root of 5 is equal to 15 into cubic root of 5. ஏன்னா இந்த cubic root of 125 அப்படிங்கிறது 5 because 5 cube is equal to 125. ஸோ இதோட வேல்யூ 5 into 3. அடுத்தது into cubic root of 5 எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் 15 into cubic root of 5. இப்போது அடுத்த டேர்ம் 4 into cubic root of 320. This is equal to 4 into cubic root of 64 into 5. This is equal to 4 into cubic root of 64 into cubic root of 5. This is equal to 4 into 4 into cubic root of 5. அதாவது cubic root of 64 is equal to 4. So this is equal to
16 into cubical root of 5. இப்போ இந்த 3 டேர்மையும் தனித்தனியாக சிம்பிளிஃபை செய்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நாம் ஒன்று சேர்த்து சிம்பிளிஃபை செய்தோம்னாக்கா we get 4 into cubical root of 5 plus 15 into cubical root of 5 plus 16 into cubical root of 5. இதில் cubical root of 5 அப்படிங்கிறது காமன், அதை வெளியே எடுத்தாச்சுன்னா மீதி 4 plus 15 plus 16. This is equal to 35 into cubical root of 5 or 35 into 5 to the power 1 by 3. அவங்க ஆப்ஷனில் என்ன மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க. இப்போது அடுத்த கணக்கு பார்ப்போம். இந்த கணக்கில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரியான ஸ்டேட்மெண்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கான நோட்ஸு இதுதான். அதாவது if a is equal to b then a power x is equal to b power x. அதே போல் if a is greater than b then a power x is greater than b power x. அடுத்தது if a is less than b then a power x is less than b power x. அடுத்தது இந்த கான்செப்ட்லாம் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர், இதுக்கான ஸ்கொயரு, க்யூபு இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. நோட்ஸுக்காக இதில் எழுதியிருக்கோம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றோட ஒன்று எது சிறுசு பெருசுன்னு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போது இதில் எந்த கம்பேரிசன் சரியாக இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் கணக்கு. இப்போ ஒரு டேர்மை எடுத்து நாம் சிம்பிளிஃபை செய்வோம். இதில் பவர் ஈக்குவலாக இருந்தால் பேஸை கம்பேர் பண்ணிக்கலாம். அதே போல் பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரை கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்ப்போம். 65 to the power 1 by 6 அப்படிங்கிறது 6th root of 65. அதே போல் 17 to the power 1 by 4 is equal to 4th root of 17 and 12 to the power 1 by 3 is equal to cubical root of 12 or third root of 12. இப்போது நமக்கு எல்லாத்துக்கும் ரூட் ஈக்குவலாக இருந்ததுனாக்கா பேஸை கம்பேர் பண்ணிடலாம். இப்போது இங்கே ரூட்ஸ் பார்த்திங்கனாக்கா 6, 4 அண்டு 3 இந்த 3 நம்பருக்கும் நாம் எல்சிஎம் எடுத்தோம்னா தட் இஸ் 12. இப்போது இந்த லாஜிக் ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கோம். அதே போல் இதில் பார்த்திங்கன்னா 6th root of 65 is equal to இங்கே 12 வரணுனாக்கா 6 into 2 this many root of 65 to the power 2 that is 65 square. இங்கே ரூட்டில் நாம் எந்த எண்ணால் பெருக்கிறோமோ அதே எண்ணால் இங்கே அதை பவர் ஆக்கிக்கணும். அதே போல் இதில் 4th root of 17 is equal to 4 into 3 that is 12th root of 17 to the power 3. அதே போல் cubical root of 12 is equal to 3 into 4 that is 12th root of 12 power 4. இப்போது நமக்கு எல்லா எண்களுக்கும் ரூட்டு சேம் ரூட் ஆகிடுச்சு. தட் இஸ் 12th root of 65 square. Here it is same 12th root of 17 cube. இந்த term 12th root of 12 power 4. இப்போது இந்த 3 எண்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப 65 ஸ்கொயர் அப்படிங்கிறது 42, 25. அடுத்தது 17 கியூப், அதோட வேல்யூ 4913. நெக்ஸ்ட்டு 12 power 4 is equal to 20736. ஆக இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு ஈக்குவல் ரூட்டு. இப்போது
எந்த எண் பெருசாக இருக்கோ அதுக்கு ரூட் வேல்யூ பெருசாக இருக்கும். இந்த வேல்யூக்கு உட்பட்டு இந்த கம்பேரிசன் எது சரியாக இருக்குன்னு பார்த்தோம்னா, இதை பாருங்கள், இருக்கிறதுலேயே பெரிய எண் 12 to the power 4, that is equal to 20,736. இதுதான் இருக்கிறதுலே பெருசு. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இதை விட பெருசு, இது இதை விட பெருசு. தட் cannot be ட்ரூ. ஏன்னா இருக்கிறதுல இதுதான் பெருசு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் இருக்காது. அடுத்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் லெஸ்ஸர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது இருக்கிறதுலே பெருசு, இதை விட அடுத்தது இது பெருசு, அதுக்கு அடுத்தது தான் இது. ஸோ இதுதான் லீஸ்ட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. இது ரெண்டும் போயிடுச்சுன்னா மீதி இதுதான் இருக்க முடியும். வேணா இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த பாருங்கள், 20,736 அது ஃபஸ்ட்டில் இருக்காதான் இருக்கிறதுலே பெருசு. அடுத்தது 4,913 அது செகண்ட் வேல்யூ. அடுத்தது லீஸ்ட் வேல்யூ 4,225. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் த வே டு கம்பேர் திஸ். இப்போது இந்த கணக்கை பூரா எப்படி போடுறது அப்படின்னு கம்ப்ளீட்டாக இதில் பார்த்தோம். அடுத்த ஷார்ட் அப்ரோச். இப்போ இதில் பார்த்தாக்கா 65 ஸ்கொயர் இருக்குது. இந்த 65 ஸ்கொயர் அப்படிங்கிறது 65 × 65. இதோட வேல்யூ நமக்கு தெரியும், ஏற்கனவே இதை நடத்தியிருக்கோம். அதாவது 65 ஸ்கொயரோட வேல்யூ 6 × 7 42, 42 25ன்னு போட்டுக்கணும். இதுதான் ஷார்ட் மெத்தடு. இப்போ நமக்கு இந்த வேல்யூ தெரியலனாலும் பரவாயில்ல. அடுத்தது 17 கியூப் அப்படிங்கிறது 17 × 17 × 17. இதோட வேல்யூ எதுவும் இருக்கிறதா வச்சுப்போம். அடுத்தது 12 to the power 4 அப்படிங்கிறது சாதாரணமாக 12 ஸ்கொயர் × 12 ஸ்கொயர்னு எழுதலாம். இதோட வேல்யூ எது வேணால் இருக்கட்டும். இப்போது ப்ராக்டிக்கலாக இந்த நம்பர்ஸை நாம் போட்டு பார்க்காம இந்த நம்பர்ஸில் எது பெருசு சிறுசாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ரவுண்ட் ஃபிகராக எடுத்துப்போம். 70 × 70ன்னு எடுத்தால் கூட 4,900 தான் வரும். இதில் 20 × 20 × 20ன்னு எடுத்தால் கூட அதனோட வேல்யூ 8,000 தான் வரும். ஏன்னா 2 × 2 × 2 8 ஃபாலோடு பை 3 zeros. ஸோ 20 × 20 × 20ன்னு எடுத்தால் கூட 8,000 தான் வரும். ஆக இதை 70 × 70ன்னு எடுத்தால் 4,900, இதை 20 × 20 × 20ன்னு எடுத்தால் 8,000. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10 நாம் எடுத்தோம்னாலே 10 to the power 4 அப்படின்னாலே உங்களுக்கு 10,000 வந்துடும். ஆக 12 to the power 4 அப்படிங்கிறது கண்டிப்பாக இதை விட அதிகம்தான். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே இருக்கிறதுலையே அதிகமான வேல்யூ 12 to the power 4 தான். இப்போ 12 to the power 4 இருக்கிறதுலே எது இங்கே லார்ஜஸ்ட்டு காட்டுறாங்கன்னு பார்த்தா போதும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்லையுமே 12 to the power 1/3, தட் இஸ் இந்த வேல்யூ இதை லீஸ்ட்டாக காமிச்சிருக்காங்க. தட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த ரெண்டு கம்பேரிசனும் தப்பு. இந்த கம்பேரிசனில் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் இந்த வேல்யூ தட் இஸ் 12 to the power 1/3 அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் வேல்யூன்னு காட்டுறாங்க. ஸோ திஸ் ஒன்லி கேன் பி த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த கணக்கை இப்படியும் அப்ரோச் பண்ணலாம். அதாவது அவங்க ஆப்ஷன் கொடுத்துருந்தா, அப்படி ஆப்ஷன் கொடுக்கலன்னாக்கா ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த மாதிரி போட்டு பார்த்து தான் ஒப்பிட்டு காட்டணுங்க. ஏறு வரிசையில் எழுதுங்க, இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா அதை நாம் முறையாக கணக்கை போட்டு காட்டணும். அப்படின்னா அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சி தான் நாம் அதை எழுதணும். இந்த கணக்கு 2018 எஸ்எஸ்சியில் கிராஜுவேட் லெவலில் மெயின் எக்ஸாம் தட் இஸ் டயர் 2ல் கேட்ட கணக்கு. கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.